கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த தவக்கால 7வது நாளில் உங்களோடு இந்த தியானத்தை தியானிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். 6வது நாளில் தியானித்த அந்த குறிப்பினுடைய அதனுடைய முடிவிலிருந்து நான் உங்களுக்கு தகவல் தருகிறேன். ஆவிக்குரிய சிந்தனை மேற்கொள்ள வேண்டும். தேவ பலன் எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? மாமிசத்துக்குரிய பலனிலே நாம் வாழ்ந்தால் தேவன் நம்மளோடு பிரியமாக இருக்க மாட்டார். தேவன் நம் மீது பிரியமாக இருந்தால்தான் தேவனுடைய பலன் நமக்கு பூரணமாக விளங்கப்படும் என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த கருத்துக்களை பார்த்து வருகிறோம். எவ்வளோ நாள் பார்க்க முடியுமோ அவ்வளோ நாள் இந்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். அப்போது ஆவிக்குரிய பலன் மேற்கொள்ள வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தரும்படியாக ஆசைப்படுகிறேன். அதாவது மாமிசத்துக்குரிய மனிதனை சிலுவையில் அடித்து, பழைய மனிதனை சிலுவையில் அடித்து தொலைத்து விட வேண்டும். இப்போது வேதத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு வேதத்தில் ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு தருவதற்கு முன்பதாக ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நமது வீட்டிலே ஒரு கன்றும் ஒரு பசுவும், ஒரு கன்றும் ஒரு பன்றியும் இருக்குது வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். பன்றியை நீங்கள் வளர்ப்பவர்கள் அல்ல. ஒரு பன்றி இருக்கிறது, ஒரு கன்று இருக்கிறது. கன்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அது வளர்ந்தால் ஒன்று நமக்கு உதவியாக, அது காளை மாடாக இருந்தால் நமக்கு உழவு உழுவ அல்லது வண்டி பூட்டி இழுக்க, நம்முடைய பாரங்களை சுமப்பதற்கு அந்த காளை மாடு உதவி செய்யும். அது பெண் மாடாக இருந்தால், பசு மாடாக இருந்தால் அது என்ன செய்யும் என்றால், அது வளர்ந்து பெருகி அது நமக்கு பால் கொடுக்கும், இன்னும் தொடர்ந்து அதனுடைய சந்ததிகளை பெருக்கும். ஆகவே இது நன்மைக்கு ஏதுவாகவே தான் அது இருந்து கொண்டே இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் பன்றி அப்படி கிடையாது. நம்முடைய வீட்டை நாரடிக்கும், நம்முடைய வீட்டிலே சாணியை போடும், நம்முடைய வீட்டிலே நரகளை நோக்கி சென்று கொண்டிருக்கும். பன்றியை தூக்கி எப்படித்தான் குளிப்பாட்டி அதை வைத்திருந்தாலும் அது மறுபடியும் சகதிக்குள்ளே திரும்புவதற்கு திரும்பி கொண்டுதான் இருக்கும். ஆகவே அசுத்தமான மிருகம், தொடுவதற்கு விருப்பமற்ற மிருகம். பொதுவாக சொன்னால் யூதர்கள் அதை விரும்பவே மாட்டார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பன்றி இறைச்சி கூட சாப்பிடுகிறார்கள். நான் சில கிராமங்களிலே, தென்னாட்டு பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பன்றி இறைச்சி சாப்பிடுகிற அநேக கிராமங்களிலே அவைகளை நான் தடை செய்திருக்கிறேன். என்னோடு ஊழியத்திற்கு வந்து கொண்டிருந்த இளைஞர்கள் கூட அவர்கள் பன்றி இறைச்சி சாப்பிடுகிறவர்களாக அவருடைய இல்லங்களிலே நான் நுழைந்து பார்க்கின்ற பொழுது இந்த அசுத்தமான மிருகத்தை அடித்து சாப்பிடுகின்ற ஒரு சூழ்நிலையை நான் அவர்களிடத்தில் பார்த்திருக்கிறேன். அவைகளெல்லாம் நான் திருத்திருக்கிறேன். பல கிராமங்களிலே அந்த பன்றியை அடித்து உணவாக பயன்படுத்துகிற நிலையை நான் மாற்றியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வெள்ளைக்காரர்கள் வெண்பன்னிகளை அடித்து சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் எதுவாக இருந்தாலும் அது ஒரு அசுத்தமான மிருகம். அது மாத்திரமல்ல, அதனுடைய இறைச்சியை சாப்பிடுவது அது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பன்றி காய்ச்சல்கள், பலவிதமான சூழல்களை உருவாக்கி மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. கள்ளு குடிப்பவர்கள், சாராயம் குடிப்பவர்கள், இப்படிப்பட்ட மதுபானத்திற்கு பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் தான் அந்த பன்றி ரோஸ்டை அவர்கள் சாப்பிடுகிற ஒரு காரியத்தை நான் அதிகமாக பார்த்திருக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இதற்கெல்லாம் நீங்கள் விலகி இருந்தால் மிக நல்லது என்று நான் கருதுகிறேன். ஆகவே அதை சாப்பிடுகிறவர்களாம் நரகத்துக்கு போய்விடுவார்கள் என்று நான் அந்த கருத்திலே சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் திடமாக, உறுதியாக மற்றவர்கள் உங்களை புண்படுத்தாதபடி குற்றமில்லாத ஊழியத்தை சேர்த்தக்கதாக இப்படிப்பட்ட காரியங்கள் விலகி இருக்க வேண்டும். சரி, அது இருக்கட்டும். இப்பொழுது பாருங்கள், இந்த பன்றியும் இருக்கிறது, கன்றும் இருக்கிறது. இந்த பன்றியும் கன்றும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு மனிதன் அந்த பன்றியும் கன்றை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த பன்றியின் மேலே அவனுக்கு அதிகமான ஒரு ஆவல் இருந்தால் பன்றியை நீங்கள் மாமிச சிந்தை என்று பார்த்துக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நரகளை நோக்கி இருந்து கொண்டிருக்கக்கூடிய, சாக்கடையை நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய, சவதியை நோக்கி இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பன்றியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மாமிசத்தின் சிந்தை என்று உங்களுக்கு நான் விளக்கி தருகின்றேன். அப்படிப்பட்டதை வளர்க்க அதற்கு நாம் எவ்வளவு தீனி போடுகிறோமோ அவ்வளவு தீனி போட அது என்ன செய்யும் என்றால் அது கொழுத்து வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பசுமாடு இருக்கிறதல்லவா, பசுங்கன்று இருக்கிறதல்லவா, இதற்கு நாம் சரியான ஆகாரத்தை வைக்காமல் இருக்கிற பொழுது அதன் மீது நம்முடைய தாகத்தையும் நாம் அதன் மேல் பிரியத்தையும் நாம் வைக்காமல் இருப்போமானால் அது வளர வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய உபகாரங்களை, அதற்குரிய வைக்கோல், அதற்குரிய பருத்தி, புண்ணாக்கு, கொட்டைகள், இவைகளெல்லாம் அதற்கு சரியான முறையிலே போடாமல் இருந்து கொண்டிருப்போமானால் எது சரியாக வளரும் என்று பாருங்கள். பன்றி பயங்கரமாக வளர்ந்திருக்கும். இந்த கன்றானது பசு மாடாக வளர்க்கிறது, தோலும் எலும்புமாக மாறி போய்விடும். அது ஈணுவதற்கும் சக்தி இல்லாமல் போய்விடும், பால் கொடுப்பதற்கும் சக்தி இல்லாமல் போய்விடும். இப்படி பலவிதமான பாவப்பட்டது போல அது நின்று கொண்டிருக்கும். ஆகவே நம்முடைய எண்ணங்களிலும் இதுபோல தான் பன்றிக்குரிய சுபாவம் எண்ணங்களும் இருக்கிறது, கன்றுக்குரிய சுபாவம் எண்ணங்களும் இருக்கிறது. நாம் எதற்கு தீனி அதிகமாக போடுகிறோம்?
நாம் எதற்கு அதிகமாக தீனி போடுகிறோமோ அதுதான் உயர வளரும். மாம்ச சிந்தனைக்கு ஏதுவாக சினிமாக்கள், சீரியல்கள், ஆபாச படங்கள், இன்னும் உலக பிராரமான பலவிதமான அதில் இருக்கக்கூடிய அந்த போகிமான், காகிமான், தூகிமான், டவுக்குமான், துவுக்குமான் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு போட்டு காட்டி சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, நான் சீரியல் பார்க்கணும், நீ செல்லில் இதை பார்த்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லி நீ செஞ்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னா அந்த பன்றிக்குரிய சுபாவம் வளர்ந்து கொண்டே இருக்கும். பசுவுக்குரிய சுபாவம், கன்றுக்குரிய சுபாவம் என்ன? நாட்டு நடப்பிலே நல்ல செய்திகள் வருகிறதை பாருங்கள், நல்ல இலக்கண கிராமர்கள் வரும், அதை பாருங்கள், நல்ல விதமான கருத்துக்கள் செறிந்த சில காட்சிகளை பாருங்கள் என்று சொல்லலாம். அது மாத்திரமல்ல, பைபிள் சம்பந்தமான தருகின்றதான வேத வார்த்தைகளை சரியாக அதை பாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தீனிக்கு, அந்த சிந்தனைக்கு, அந்த கன்றுக்குரிய சுபாவத்துடைய சிந்தனைக்கு அதிகமாக நாம் தீனி போட்டுக் கொண்டிருந்தால் அந்த சுபாவமானது, ஆவிக்குரிய சுபாவம் நமக்குள்ளே வளரும். அப்படி வளருகிற பொழுது நடப்பது என்ன என்றால், நாம் ஆவியிலே பலங்கொள்ளுவோம். இந்த தவக்காலங்களில் ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஆவியிலே நாம் எதற்கு தீனி போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த செய்தியும் இதை சார்ந்து தருகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.